ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுட சுட சப்பாத்திக்கு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு கணக்கே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சூடாக்கிற எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சோடனே 150 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 100 கிராம் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கான 1 ஸ்பூன் கல் உப்பு இப்பயே போட்டலாம். தக்காளி அப்போ தான் நல்லா வதங்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு காளான் பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதை தோல் நீக்கி 2ஆக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி இந்த எண்ணெயிலே போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினது போதும். நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற காளானையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டதுனால இப்போ உப்பு எதுவும் போட தேவையில்லை. உங்களுக்கு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வதக்கினது போதும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். 1/2 முடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தயிர், வேர்க்கடலை, தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சுட சுட சப்பாத்திக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கறி, மீன் சாப்பிடாதவங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.